Hello friends, welcome to Pebbles. நான் இன்னைக்கு செய்ய போறது சிவப்பு அரிசி பாயாசம். சிவப்பு அரிசியில என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மக்னீசியம் இருக்கு, விட்டமின் சி, நார்ச்சத்து. அது மட்டும் இல்லாம புற்றுநோய் வராம தடுக்கிறதுக்கு இந்த அரிசி ரொம்ப உதவியா இருக்கும். நம்ம எப்படி செய்ய போறோம்னா சிவப்பரிசி நான் 100 கிராம் எடுத்துக்கிறேன். இது ஒரு 1 hour சோக் பண்ணி வச்சிட்டு பாசிப்பருப்பை வறுத்து நம்ம செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் நம்ம சிவப்பரிசி 100 கிராம் எடுத்து நான் ஊற வச்சிருக்கேன். அடுத்து வெல்லம் 350 கிராம் பொடிச்சு வச்சிருக்கிறேன். அதாவது குண்டு வெல்லம் வாங்கிக்கோங்க, இது நல்லா இருக்கும். பாசிப்பருப்பு 50 கிராம் இருந்தாலே போதும், அதாவது ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. இதை வறுத்துட்டு நம்ம ஆட் பண்ண போகிறோம். முந்திரி, திராட்சை. முந்திரி ஒரு 15, திராட்சை ஒரு 20 எடுத்துக்கலாம். நம்ம இது குக்கரில் பாசிப்பருப்பு 50 கிராம் இது லைட்டாக நம்ம வறுத்துக்கலாம். இது ஒரு 30 செகண்ட் நல்லா வறுத்துக்கலாம். பொன்னிறமானதுக்கப்புறம் இது கூட நம்ம அரிசியை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பை நம்ம பொன்னிறமாக வறுத்துட்டோம். சிவப்பரிசியை நம்ம 1 hour ஊற வச்சுருக்கோம். இதை மிக்சியில் ஒரு அடி அடிச்சிடலாம். ஏன்னா பாசிப்பருப்பு கூட வேக வைக்கிறப்போ சீக்கிரமாக வெந்துடும். நம்ம பேஸ்ட் மாதிரி அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சி வச்சுக்கலாம். நம்ம சிவப்பரிசியை அரைச்சிட்டோம், இந்த மாதிரி அரைச்சிக்கணும். கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சிக்கலாம். இதுக்கு நம்ம 1 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். நம்ம அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பு இப்போ தான் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற அரிசியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம பாலும் வெல்லமும் ஆட் பண்ணிக்கலாம். இது வேகிற டைம் மினிமம் 25 minutes ஆகும். நம்ம முழு அரிசியாக போட்டோன்னா ஒரு 45 minutes ஆயிரும். அதனால நான் கொரகொரன்னு அரைச்சி போட்டிருக்கேன். 25 minutes சிம்மில் வச்சுட்டு நம்ம வேக வைக்கணும். 10 minutes நல்லா கொதிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கிளறிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். அரிசி நல்லா வெந்துடும். அதாவது சாப்பிட்றப்போ நம்மளுக்கு கொஞ்சம் நரநரன்னு தான் இருக்கும், பட் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 15 minutes நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கரையணும். லாஸ்ட்டில் நம்ம வடிகட்டி பாயாசத்தை கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பால் ஊற்றிட்டோம். ஆல்ரெடி 10 minutes அரிசி பாசிப்பருப்பு ரெண்டையுமே வேக வச்சுருந்தோம். இப்போ 15 minutes நல்லா கொதிக்க வச்சுருக்குறோம். இப்போ நம்ம வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஒருவேளை வெல்லம் உங்களுக்கு கம்மியாக இருந்ததுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நம்ம சர்க்கரை ஒரு 4 டேபிள்ஸ்பூன் 5 டேபிள்ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஃபுல்லாக வெல்லம் தான் ஆட் பண்ண போகிறேன். இது பச்சை கற்பூரம். இது போட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது ஸ்மெல் பாயாசத்தோட ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக தான் நான் ஆட் பண்ணுறேன். அதாவது 1 லிட்டர் பாயாசத்துக்கு இவ்வளோ போட்டாலே போதும். இதை நல்லா நசுக்கிட்டு போட்டுக்கலாம். பொடி பண்ணிவிட்டு அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இது சிவப்பரிசி பொங்கலுக்கும் ஆட் பண்ணலாம், பாயாசத்துக்கும் ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா நீங்கள் அதாவது ஒரு 1/2 hour அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டி ஆயிரும். பார்க்குறதுக்கு தண்ணி மாதிரி இருக்கும். இந்த அரிசி நிறைய இழுத்துக்கும். பால் தண்ணி எல்லாத்தையுமே இழுத்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்கும். அதனால தான் பால் வெள்ளை கரைசல் தண்ணியும் நிறைய ஆட் பண்ணுறேன். நம்ம கரைச்சதை ஆட் பண்ணிட்டோம். இது ஒரு 5 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் நம்ம முந்திரி திராட்சையும் நெய்யில் வறுத்து கொட்டிக்கலாம். ஒரு 5 minutes கொதிக்கட்டும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 5 minutes ஆயிடுச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம நெய் போட்டு முந்திரியும் திராட்சையும் தாளிச்சுக்கலாம். தேவையான அளவு நெய் போட்டுக்கலாம். நெய் நல்லா காயிட்டும். முந்திரியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி நல்லா பொன்னிறமானதுக்கப்புறம் திராட்சையை ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பொன்னிறமாயிடுச்சு. இப்போ திராட்சையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சூட்லேயே பலூன் மாதிரி நல்லா உப்புன வந்துடும். இப்போ பாயாசத்தில் ஆட் பண்ணிக்கலாம். ரெட் ரைஸ் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சுவையான சிவப்பரிசி பாயாசம் ரெடி. நான் சிவப்பரிசி பாயாசம் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் கோபி சுதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.